ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமர் தமிழோட சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்கெட் எடிஷன் சர்வைவல் சீரிஸ் திரும்ப வந்திருக்கோம். நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்தீங்க மைண்ட் கிராஃப்டிங்கானு. ஸோ இப்போ வந்துருச்சு. ஆக்சுவலாக சண்டே ஆனால் நான் காலையிலே வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் 7 மணி. இன்றைக்கி வந்து வியூஸ் அவ்வளோவா போகுமான்னு தெரில. ஸோ ஒரு பார்ப்போம். இப்போ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வேர்ல்டுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிட்டேன். ஸோ டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இருக்கிற டைமண்டை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்காக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டேன். அந்த பிக்காக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி 4ம் எஃபிஷியன்சி 5ம் அன்பிரேக்கிங் 3ம் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ 10,000 பிளாக்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வந்து மைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த சர்வைவல் சீரீஸ்லையுமே நம்ம இதை பண்ணது கிடையாது. 100 days வேர்ல்டில் வேணால் பண்ணியிருப்போம். ஆனால் அது வந்துட்டு சர்வைவல் சீரீஸான்றது தெரியல. அந்த 100 days சீரீஸும் இனிமேல் கண்டினியூ ஆகாது. அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி ஜாவா எடிஷனும் இனிமேல் வராது, அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ என்டர் செஸ்ட்டில் தேவையான பொருள் அப்புறம் எம்டி ஷல்கர் பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்ட்ரிப் மைண்ட் இருக்குது. இந்த ஸ்ட்ரிப் மைண்ட்லாம் நான் எப்போ போனேனே தெரியல. நான் கடைசியாக ஸ்ட்ரிப் மைண்டுக்கு போனப்போ அயன் ஆர்மர் வச்சுருந்துருப்பேன். இப்போ நெதரைட் ஆர்மர் வச்சு பயங்கரமாக என்சார்மெண்ட்லாம் போட்டு வச்சிருக்கேன். இப்போ உள்ளே போகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பாக்ஸ் மைண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோஸ் டியூரேஷன் அவ்வளோ பெருசாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து வேற ஒரு ஆப்பில் எடிட் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லாப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இதில் வந்து 10x தான் பண்ண முடியும். இந்த இன்னொரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 100x பண்ண முடியும். அதனால் அதை யூஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து நான் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி -200 இருந்துச்சு. இந்த -200லேருந்து நான் 0 கொண்டு போகணும். 0 கொண்டு போயிட்டு அங்கேருந்து தான் 10,000 பிளாக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக 10,200 பிளாக்ஸ் வந்து நம்ம மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் பண்ண எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைமண்ட் பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த 200 பிளாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா மைண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்து வியூஸ் அவ்வளோவா போகவே மாட்டேங்குது. பேருக்கு தான் மைண்ட் கிராஃப்ட் சேனல், ஆனால் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போனால் வியூஸ் கம்மியாக தான் போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிராணி வீடியோலாம் போட்டேன், அதுக்கெலாம் பயங்கரமாக வியூஸ் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்னு ஒரு டைம் லாப்ஸை போட்டு 0 வந்தாச்சு. ஸோ கவுண்ட் இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம மைனஸில் தான் போச்சு. ஸோ ஒரு 1000 பாக்ஸ்க்கும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைன் ப்ளேஸ் பண்ணி அந்த சைனில் வந்துட்டு இப்போ எத்தனை 1000 6,000 7,000 அப்படின்னு போட்டு அந்த ஒரு 1000 பர்டிகுலர் பிளாக்ஸில் எனக்கு வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் கிடச்சிது அப்படின்றத நான் எழுத போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 பிளாக்ஸ்ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ 0 பிளாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் கிடச்சிது 5 டைமண்ட்னா அப்போ 5 டைமண்ட்னு எழுதிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைனை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு 1000 பாக்ஸும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியை கிளியர் பண்ணுவேன். இன்வென்ட்ரி கிளியர் பண்ணிவிட்டு ஒரு எம்டி ஷல்கர் பாக்ஸ் எடுத்து அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஓர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒதுக்கி வைப்பேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் கணக்கு எடுக்க மாட்டோம். ஸோ ரெட் ஸ்டோன் வந்து மைண்ட் பண்ணுவோம், ஆனால் ஓரளவுக்கு தான் மைண்ட் பண்ணுவேன். சும்மா பார்க்குற எல்லா ரெட் ஸ்டோனையும் மைண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அயன் வந்து இப்போ மைண்ட் பண்ணேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் அயன் மைண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அயன் வந்து நான் கன்சிடரே பண்ணல. ஏன்னா நம்மகிட்ட அயன் ஃபார்மே இருக்குது. ஸோ டைமண்ட்ஸு, கோல்டு, லேப்பிஸு, ரெட் ஸ்டோன் வந்து கணக்கு எடுக்க முடியாது. ஏன்னா அது நிறைய கிடச்சிட்டே தான் இருக்கும். அபேண்டடாக அப்படின்ட்டு ஏதோ ஒன்று மட்டும் பார்த்தா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து பார்த்தோன்னா 1000 பிளாக்ஸ் ஃபஸ்ட்டு 1000 பிளாக்ஸ் மைண்ட் பண்ண போனோம். ஸோ நடுவில் கேவ்லாம் வந்துச்சு, ஆனால் அந்த கேவ்லாம் நான் கணக்கு எடுக்கல. ஸோ ஒன்லி வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்ட்ரிப் மைண்ட்குள்ளே என்ன வருதோ அது மட்டும் தான் கணக்கு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 பாக்ஸ்லேயே 38 டைமண்ட் வந்து கிடச்சிது. ஸோ நான் வந்துட்டு பார்த்தோன்னா இது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ 10,000 பிளாக்ல நிறையா கிடைக்குண்டு, ஆனால் இதுதான் ஹையஸ்ட்டு. இதுக்கப்புறம் கிடச்சது எல்லாமே கம்மி தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேங்கிங் வந்து பண்ணுவோம், எந்த ஊர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு பார்த்தோன்னா டைமண்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டு, கோல்டுன்னு மாற்றி போயிட்டுருக்கோம். லாப்பிஸ் வந்து ஃபைட்லேயே இருக்காது. ஏன்னா லாப்பிஸ் ரொம்ப கம்மியாக, டைமண்டோட ரேராக இருக்குது லாப்பிஸு. ரெட் ஸ்டோன் வந்து நம்ம ரேங்கிங்கில் எடுக்க முடியாது, ஏன்னா அது வந்துட்டு பயங்கர அபண்டன்டான ஒரு ஊர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் 1000 பிளாக்ஸ் வந்து மைண்ட் பண்ணுறோம். ஸோ 2000 பிளாக்ஸ் மைண்ட் பண்ணி முடியும் போது எந்த ஒரு லீடிங்கில் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் தான் வந்து லீடிங்க்கு போச்சு. ஸோ 2000 பிளாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 டைமண்ட் வந்து கிடச்சிது. ஸோ நான் சொன்னேன்ல கம்மியாக தான் இருக்குது. 24 டைமண்டே அதிகம் தான். இதுக்கப்புறம் இன்னும் கம்மியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ 24 டைமண்ட் கிடச்சி இது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லீடிங்க்கு போயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு வந்து பயங்கர அதிகமாக இருக்குது, 11 அதிகமாக இருக்குது. லாப்பிஸ் வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு நமக்கு, இது முன்னாடி கிடைக்கவே இல்லை. இப்போ வந்து 3000 பிளாக்ஸு. ஸோ 3000 பிளாக்ஸில் திரும்ப டைமண்ட் லீடிங் வருதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தான் லீடிங்கில் இருக்கான்றதை பார்ப்போம். இப்போ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்குன்னு டைமண்ட் லீடிங் போகுமான்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் ஒரு எங்கேஜிங் தான் கொண்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டைமண்டை மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மைண்ட் பண்ண கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ
ஒருவேளை 3000 பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. ஸோ 3000 ரீச் பண்ணோடனே எது வந்து லீடிங்க்கு போயிருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்காமலே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். 23 டைமண்ட் வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போர்டை ப்ளேஸ் பண்ணிட்டு 23 டைமண்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பிக்காக்ஸ் வேறு வச்சுருந்தேன். ஸோ அடிக்கடி ஒரு 2500 பிளாக்ஸ் அப்படி போகும்போது ஒரு பிக்காக்ஸ் வந்து உடையிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக்காக்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டைமண்ட் வந்து லீடிங்க்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். 3000 பிளாக்ஸில் ஃபஸ்ட்டு 10 பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டைம் லாப்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக நான் கேவுக்கும் போயிருந்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவே நிறைய டைமண்ட் கிடச்சிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ 4000 பாக்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 33 டைமண்ட் கிடச்சிது. அதே மாதிரி 4000 பிளாக்ஸ்லேருந்து நான் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக 6000 பிளாக்ஸ் வந்து போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான லீடிங் வந்து கோல்டு தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 6000 பிளாக்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் 4000லேருந்து 6000 பிளாக்ஸ் நான் மைண்ட் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6000 வந்துருச்சு. அந்த மைண்ட் பண்ண ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவில் போட்டேன். ஸோ அந்த லைவ் இன்னும் என் சேனல் அப்படியே தான் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 6000லேருந்து 7000 மைண்ட் பண்ண போகலாம். ஸோ ரெட் ஸ்டோன் இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா என்னோட நைட் விஷன் மோட் பேக் அந்த மாதிரி நைட் விஷன் வந்து கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணி நான் வந்து போயிட்டுருக்கேன். இப்போ அப்படியே 7000 போகலாம். ஓகே ஸோ ஒரு வேளை 7000 வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம எதுவுமே பெருசாக சொல்ல தேவையில்ல. ஏன்னா இங்கேருந்து 10,000 பிளாக்ஸ் போகிற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே டைமண்ட் தான் லீடிங்கில் இருந்துச்சு. டைமண்ட் 18 தான் கிடச்சிது. பட் இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே டைமண்ட் தான் லீடிங்கில் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அவ்வளோ கம்மியாக கிடச்சிது. ஆக்சுவலாக 5000 டு அந்த 6000லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் லீடிங் வந்துச்சு. அங்கேருந்து ஃபுல்லாக டைமண்ட் தான் அடித்து நவுத்திட்டு இருந்தோம். இருக்கிறதுலே டைமண்ட் தான் அதிகமாக கிடச்சிது. லாப்பீஸ் கூட கம்மியாக தான் கிடச்சிது. இப்போ 7000லேருந்து அப்படியே நம்ம 8000க்கு ட்ராவல் பண்ண வேண்டிய நேரம். $7,000 to 8,000 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நிறைய டீப் டார்க் பயம் MHSGயோட ஒரு 3 MHSGயோட வந்து வந்திருக்கும். ஸோ 8000 பிளாக்ஸ்லாம் வந்து பண்ணால் 21 டைமண்ட் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இங்கே உங்களுக்கு கிளியராக தெரியும், ஒரு கிளியர் மெஜாரிட்டி வந்து இங்கேருந்து நம்ம டைமண்ட் தான். ஏதோ எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுற மாதிரி நான் வந்து ரேங்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8000லேருந்து 9000 வந்து போக போகிறோம். ஸோ இங்கே கடைசியாக 9000 பாக்ஸ் முடிக்கும் போது ஏன் அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே பின்னாடி ஒரு லாவா இருந்துச்சு. ஸோ அதான் இங்கே பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதாவது பிரைட்டாக எதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி பிரைட்டாக இருக்கிறது இன்னும் பிரைட்டாக காட்டும். அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட் பேக்கு. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக 10,000 பாக்ஸ் முடிச்சிடலாம். ஸோ ஆக்சுவலாக 10,000 பிளாக்ஸ் என்னால் முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேவ் வந்துருச்சு. நான் அந்த கேவுக்கு அந்த லாவாக்கு நடுவில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பிளாக்கை ப்ளேஸ் பண்ணி 10,000 பிளாக்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இதெல்லாம் லாவாக்குள்ளெல்லாம் வந்து சாவ பார்த்தேன். ஸோ கேம் சவுண்டு ஏன் கேட்கல இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்களா? ஆனால் நான் தான் கேம் சவுண்டு கேட்காத மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த 10,000 பிளாக்ஸ் நான் அப்படியே மைண்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது அது அப்படியே இன்டர்னல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணால் அந்த பாட்டும் சேர்த்து ரெக்கார்ட் ஆகும். அப்புறம் காப்பிரைட் விடும். அதான் எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பில்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். மேலே பில்ட் பண்ணி போய் இப்போ நான் 10,000 பிளாக்ஸ் வந்து திரும்ப மேலே வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ ரொம்ப ஒரு 2 வாரமாக விளையாடிட்டு இருந்தேன். ஸோ 2 வாரமாக மைண்ட் கிராஃப்டில் நம்ம மேலே வராமல் அண்டர் கிரவுண்ட்லேயே மைண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஒரு ஷார்ட் மைனிங் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பிளாக்கு. ஸோ ஆக்சுவலாக போகிறதுக்கு எனக்கு பெருசாக ஒன்றும் டைம்லாம் எடுக்கல. போகிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு 10,000 பிளாக் ட்ராவல் பண்ணுறதுக்கு. 15 மினிட்ஸே அதிகம் தான். ஸோ அது 15 மினிட்ஸ்லாம் ஆச்சான்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்தா கொஞ்ச நேரம் ஆச்சு. நிறையா ஜங்கிள் பயம் அந்த பயம் இந்த பயம் நிறையா தாண்டி வந்தோம். அப்புறம் அவுட் போஸ்ட் வந்துச்சு. அந்த அவுட் போஸ்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு வீடு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்ற மாதிரி ஒரு
நினைவு திரும்ப வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவோட கடைசி 2 நிமிஷம் தான் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் பாட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடச்ச ஓவர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சன் பிகாக்ஸ் வச்சு மைண்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவை கிளியர் பண்ணி செட்டப் பண்ணிட்டேன். ஒரு 4-5 ஷல்கர் பாக்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுல எந்த ஒரு வந்து மொக்கையாக இருக்கோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி உடைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ரெட் ஸ்டோன் உடச்சி ப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ரெட் ஸ்டோன் மொத்தம் எத்தனை ஸ்டாக் கிடச்சிது என்னால் கவுண்டே பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சல்கர் பாக்ஸ் தாண்டி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டாக் 4 போச்சு. இவ்வளோ ரெட் ஸ்டோன் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. நெக்ஸ்ட் வந்து லாப்பிஸ் லசூலி, அது எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா லாப்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சதே கொஞ்சோடு தான், ஒரு 1.5 ஸ்டாக் கூட முழுசாக கிடச்சிருக்காது. ஆனால் அந்த 1.5 ஸ்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து லாப்பிஸ் வந்து கிடச்சிருந்துது. டைமண்ட் இதை விட அதிகமாக கிடச்சிது. ஆனால் டைமண்டில் கூட இவ்வளோ வராது. லாப்பிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சன் வச்சு பண்ணனால பயங்கரமாக நிறைய கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ நம்ம என்சாண்டிங் பண்ணுறது கூட அது யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையில் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கோல்டு, டைமண்ட் வந்து கடைசியாக சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனா கோல்டை வந்து ஸ்மெல்ட் பண்ணணும், அதுதான் கடுப்பு. ஆனால் அந்த கோல்டு வந்து ஃபியூச்சரில் ட்ரேடிங் பர்பஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் கேரட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் பாட்டு டைமண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கோல்டு வந்து ஒரு 7 ஸ்டாக்கு 7.5 ஸ்டாக் அப்படி வந்துருச்சு. டைமண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச்சாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஹைட் லிமிட் வரைக்கும் ப்ளேஸ் பண்ணி உடச்சேன். உடச்சதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டாக் பக்கம் வந்துச்சு. ஸோ என் பிகாக்ஸே ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு எக்ஸ்பி கிடச்சிது. ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் ஆகும் இது ஒர்க் ஆச்சு. நிறைய ஒரு 100,000 பாக்ஸ்லாம் மைண்ட் பண்ணியிருந்தேன்னா எக்கச்சக்கமாக கிடச்சிருக்கும். அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்ச கோல்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ட்டிங் போட்டு அப்புறம் பொருள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணேன். அப்புறம் வந்து லாப்பிஸையும் ரெட் ஸ்டோனையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக மாற்றி வச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் இன்வென்ட்ரி ஸ்பேஸ் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். கோல்டு அப்படியே ஸ்மெல்ட் ஆகும்போது இந்த